ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி தோசை புளிச்ச மாவை பற்றி தான் இன்றைக்கி சூப்பரான ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். இதுக்கு 3 பொருட்கள் தான். இந்த மாதிரி பீட்ரூட்டை எடுத்து துருவி தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளிச்ச மாவை ஒரு பவுலில் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு புளிச்ச மாவை போட்டுக்கோங்க. அப்புறம் பீட்ரூட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டாச்சு. அப்புறம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது 1 ட்ராப் மட்டும் ஊற்றிக்கோங்க. சில பேருக்கு வந்து ஆயில் ஸ்கின் இருக்கும், அவங்க மட்டும் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3த்தையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். நான் வந்து இன்றைக்கி கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில், நெக்கில், கை காலில் எல்லா பகுதியிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் வந்து நான் எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். அதுக்கப்புறம் கழுத்தில் உள்ள சுருக்கங்களெல்லாம் எடுக்கும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு கருப்பு இருக்கோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்